லஞ்ச் பாக்ஸ்க்காக இன்னைக்கு கீரை பருப்பு தாங்க பண்ணியிருந்தேன். எப்பவுமே அரைக்கீரை, சிறுகீரை இல்லாம எல்லா கீரையும் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது நம்ம பசங்களுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இப்போ இத எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் துவரம் பருப்பு 1/4 கப் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம், தேங்காய் எண்ணெய், 1 கப்பு தண்ணி. இத ஒரு 5லிருந்து 7 விசில் பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க குக்கர பொறுத்து இருக்கட்டும். நல்லா பருப்பு வெந்துருச்சுங்க சாஃப்ட்டா. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். கீரையும் நல்லா தூளா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பருப்பு மேலுக்கா வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ண உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுங்க. நல்லா கீரையும் பருப்பும் ஒன்று சேர வெந்துருச்சுங்க. இதை மசிச்சு விட்டுக்கலாம். சட்டியில் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் வடகம் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இது இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீரையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது சட்டின்றதால எனக்கு ஏற்கனவே சூடாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இந்த சட்டி சூடாகவே இருக்கும். இப்போது வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நெய்யும் உப்பும் போட்டு கீரையை நல்லா தாராளமாக போட்டு பெசரி கட்டுங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். மதியம் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஊறி இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு நான் சாத்துக்குடி ஜூஸ் தாங்க போட்டிருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இந்த கீரை சாதத்துக்காக நான் மாம்பழம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பஸ் ஸ்நாக்ஸுக்கு ஓமப்பொடி வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.